ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து சிட்டு போடுறோம். ப்ளஸ் வந்து டிஜி கோல்டு, இன்ஸ்டா கோல்டுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தான் நம்ம வந்து போடுறோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 1 கிராம், 2 கிராம், 3 கிராம்ஸ் அவ்வளோதான் வந்து நம்ம அதில் வந்து வாங்குகிறோம். இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ மந்த்லி வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணோம் அப்படின்னா 1 கிராம் வாங்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணோம் அப்படின்னா 2 கிராம்ஸ் வாங்கலாம். அந்த மாதிரி ஃபுல்லாக கால்குலேஷனோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு, தங்கமயில் டிஜி கோல்டு, போத்திஸ் டிஜி கோல்டு, எந்த டிஜி கோல்டு ஆர் இன்ஸ்டா கோல்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால்குலேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் நானே வந்து 2 அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதுதான் என்னோட ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு அக்கௌண்ட்டு. ஸோ நான் வந்து 2 வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணது ஜான்வரி மந்த் வந்து க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா தெரியும். ஜாயினிங் டேட் வந்து ஜான்வரி 21 அப்படின்னு காட்டுது. இது வந்து டிசம்பர் 17 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கிறிஸ்மஸ் அப்போ 0% வேஸ்டேஜ் ஆஃபர் அந்த நியூ இயர் ஒட்டி வந்து போடுவாங்க. ஸோ அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நான் எப்போவுமே ஒரு 10 டேஸ் ப்ரியராக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் வந்து போட்டு வச்சுப்பேன். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திருதியை டார்கெட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணது. ஜூன் 2 வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் 28 வந்து மெச்சூர்ட் ஆகுது. மே 9 வந்து அக்ஷய திருதியை. ஸோ அப்போ வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா கோல்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னோட டார்கெட் வந்து 2 கிராம்ஸு. இப்போ இதில் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கரெக்டாக வந்து 2 கிராம்ஸ் வந்து நான் அதில் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இது 7%ல் மட்டும்தான் வந்து பே பண்ணியிருந்தேன். மொத்தம் வந்து 223 பேமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். 209 நாள் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரிமைனிங் வந்து கொஞ்சம் டேஸ் வந்து இருக்குது. இந்த இயர் எண்டில் வந்து நான் காயின் வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். இன்கேஸ் ஷாப் ஆஃபர்ஸ்லாம் வந்து அப்ளிகபிள் அப்படின்னாங்க அப்படின்னா நான் கோல்டு காயின் வந்து இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதை வந்து நான் 7%ல் மட்டும் பே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் வந்து இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ணேன். இதுதான் வந்து செகண்டாக ஓப்பன் பண்ணது. இப்போ கரண்ட்டாக வந்து போயிட்டுருக்கிறது. ஸோ நான் இப்படி தான் வந்து டார்கெட் பண்ணி வந்து பே பண்ணுவேன். ஸோ 4 மந்த்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னோட டார்கெட்டாக வந்து எடுத்துக்குவேன். ஸோ 3 மந்த்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 804 கிராம்ஸ் வந்து பே பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது பாஸ்ட் 3 மந்த்ஸாக. அதனால் அந்த 12,800 அந்த ரேஞ்செலாம் இருக்கும்போது 100 ரூபாயெல்லாம் போட்டு நான் வந்து நிறையா பே பண்ணிக்கிட்டேன். இந்த தடவை டிரான்சாக்ஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 101, 100 அந்த ரேஞ்ச் மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து எதுவுமே போடலை. இந்த அளவுக்கு தான் வந்து போட்டு சேவ் பண்ணியிருக்கேன். அதனால் இது எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டாகவே வந்து இருந்தது. இந்த டைம் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் செகண்ட் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு. இன்னொரு 200 மில்லிகிராம்ஸ் இதில் ஆட் பண்ணணும். அதை நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பரில் வந்து போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக 120 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது என்னோட டார்கெட்டான 1 கிராம் அப்படிங்கிறத நான் வந்து சேவ் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் இன்னொன்று வந்து செப்டம்பர் எண்ட் ஆர் அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஆடிக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் ஒரு 1 கிராம், 1.5 கிராம்ஸ், 2 கிராம்ஸ் அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஐடியா. பார்க்கலாம். ஸோ இந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நியூ இயர்க்கு 2 கிராம் வந்து சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திருதியைக்கு 1 கிராம் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஆடிக்கு வந்து சேவ் பண்ணணும். ஸோ ஆடிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நியூ இயர் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணணும். ஸோ இயர்லி வந்து 3 டைம்ஸ் வந்து வாங்கணும். ஒரு 3 கிராம் to 4 கிராம்ஸாவது காயினாக வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். கோல்டு ப்ரைஸ் இப்போ ஒரு 14,200 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நான் இது வந்து ஜஸ்ட் ஆவரேஜாக வந்து போட்டிருக்கேன். கோல்டு ப்ரைஸ் வந்து எப்படி வேணுமாலும் போகலாம். இது இன்க்ரீஸ் ஆகி வந்து 15,000, 16,000 இப்படியும் போகலாம். இல்லை டிக்ரீஸ் ஆகி வந்து 13,000 அப்படின்னு வந்து போகலாம். 13,000த்துக்கு கீழே குறையுமா அப்படின்னா அது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ ஒரு 13,500, 13,200 அந்த ரேஞ்ச் வர வரைக்கும் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. இன்க்ரீஸ் ஆகி 15 தாண்டறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சேவ் பண்ணணும், மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு 13,000 இருக்குது அப்படின்னா ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் 100 ரூபாய் போட்டால் போதும் நமக்கு 9 மில்லிகிராம்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதெல்லாம் நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். 13,200க்கு மேலே வந்து போயிடுச்சு அப்படின்னா 0.00751 இன்ட்டு கோல்டு ரேட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதில் என்ன அமௌண்ட் வருதோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி பே பண்ணணும். இப்படி பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ 9 மில்லிகிராம் டோட்டலாக கிடைக்கும். ஸோ 8 மில்லிகிராம் ப்ளஸ் 1 மில்லிகிராம். ஸோ ஒவ்வொரு கோல்டு ரேட்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம போடணும், அப்படி போட்டால் நமக்கு எவ்வளோ மில்லிகிராம்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு செப்பரேட் எக்ஸல் கால்குலேஷன் கூட வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டா கோல்டு யூஸ் பண்ணுற எல்லாரும்
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்ன ரேட் இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்லாம் அந்த எக்ஸலில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து டேரெக்டாக டெய்லி வந்து பே பண்ணிக்கலாம். அதனால வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஒவ்வொரு ரேட்டுக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த 0.00751 அதோட இந்த கோல்டு ரேட்டை மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து வரும். இதில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா 9 மில்லிகிராம் வந்து டோட்டலாக கிடைக்கும். 8 மில்லிகிராம் ப்ளஸ் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக வச்சு. ஸோ ஆவரேஜாக வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து போடுறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு 13,500லேருந்து 15,500 வரைக்கும் வந்து கோல்டு ரேட் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஆவரேஜாக நம்ம போடுற அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து வரும். ஸோ கோல்டு ரேட் ஆவரேஜாக 14,500 அப்படின்னு நமக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 1 கிராம் அப்படிங்கிறத வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குவோம் அப்படின்னா 110 ரூபாய் வந்து நமக்கு ஆவரேஜாக கிடைச்சது. ஸோ அதில் 9 மில்லிகிராம்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 110 டிவைட் பை 9 மில்லிகிராம்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 12,222 ரூபாய். ஸோ இந்த மாதிரி கோல்டு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா 13,500லேருந்து 15,500க்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 12,200 ரூபாய் இருந்தால் போதும் 1 கிராம் வாங்குறதுக்கு. அதே கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த 14,000லேருந்து குறையவே இல்லை இன்கேஸ் அப்படின்னா, இந்த 14,000லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே ஒரு 16,000 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் போடுற அமௌண்ட்டோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 113 ரூபாய் அப்படின்னு இருக்கும். கோல்டு ரேட்டோட ஆவரேஜ் ஒரு 15,000 ஆர் 15,000க்கு மேலே வந்து இருக்கும். அப்போ நீங்கள் 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா 113 ரூபாய்க்கு உங்களுக்கு 9 மில்லிகிராம்ஸ் கிடைக்கிது. அப்போ 1 கிராம் வந்து 12,555 ரூபாய் கொடுத்தா உங்களால் வந்து 1 கிராம் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். இதோட பெனிஃபிட் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறனால இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்லேயே நமக்கு வந்து கோல்டு வந்து கிடைக்கிது. ஸோ 15,000க்கு வாங்க வேண்டிய கோல்டை நம்ம வந்து 12,500 ரூபாய்க்கே வந்து வாங்கிடுறோம். இன்கேஸ் கோல்டு ரேட் வந்து பெருசாக இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை அப்படின்னா ஆவரேஜ் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 106 ரூபாய் வந்து வரும். உங்களுக்கு ஆவரேஜ் கோல்டு ரேட் வந்து ஒரு 14,000 கிட்ட வரும். அப்போ நீங்கள் 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா 106 ரூபாய் டிவைட் பை அந்த 9 மில்லிகிராம்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 11,777 ரூபாயிலே நம்ம வந்து வாங்கிடலாம் இந்த ப்ரைஸ்லிங்கில் இருந்தால். ஸோ 3 பாசிபிலிட்டியுமே இருக்குது. இருக்கிற ப்ரைஸ் அப்படியே மெயின்டைனும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம், இன்க்ரீஸும் ஆகலாம். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நான் ஆவரேஜ் பண்ணி வந்து போட்டிருக்கேன். ஸோ ஜிஆர்டி இன்ஸ்டா கோடில் நீங்கள் 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா 12,000லேருந்து 12,800 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஜிஆர்டி இன்ஸ்டா கோடில் நமக்கு இருக்க பெனிஃபிட் என்ன அப்படின்னா 7% வந்து 120 டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 120 டேஸ் அப்படின்னா ஒரு மந்த்துக்கு 30 நாள், அப்போ 4 மாதம் வந்து கணக்கு. ஸோ 4 மாதம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் 5%ல வேணும்னாலும் பே பண்ணிக்கலாம். பட் அதில் நமக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட் வந்து இருக்காது. 7%ல வந்து பே பண்ணுறது தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். அதனால நான் 7% மட்டும் வந்து வச்சு போட்டிருக்கேன். ஸோ 1 கிராம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம 12,000லேருந்து 12,800 ரூபாய் அப்படின்னு பே பண்ணோம். ஸோ 4 மாதம் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா மாதத்துக்கு நீங்கள் 3,000லேருந்து 3,200 ரூபாய் கிட்ட அமௌண்ட்டாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 1 கிராம் வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் வந்து கண்டிப்பாக 3,000 அப்படிங்கிறது வந்து பே பண்ணிடணும். மேக்ஸிமம் நீங்கள் 3,200, 300, 400 அந்த மந்த் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 1 கிராம் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா 3,000லேருந்து 3,200 ரூபாய் அப்படின்னு வந்து போடணும். இல்லை இப்படி எனக்கு அமௌண்ட்டாக வந்து தெரிஞ்சு வச்சுங்க, ப்ளஸ் வந்து கிராம்ஸாகவும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ 250 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. பெனிஃபிட் ப்ளஸ் நீங்கள் போடுறது இது ரெண்டும் சேர்த்து 250 ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஃபைன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பட் இந்த 250 மில்லிகிராம் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 3,000லேருந்து 3,200 ரூபாய் வந்து ஒரு மாதத்துக்கு போடுற மாதிரி இருக்கும். இல்லை நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டாலும் ஒவ்வொரு தடவையும் 6,000 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இந்த 4 மாதம் 7% பெனிஃபிட்ல நான் 2 கிராம் வந்து டார்கெட்டாக வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு 6,000 ரூபாயிலிருந்து 6,400 ரூபா வரைக்கும் வந்து போடணும். அதே உங்கள் டார்கெட் வந்து 3 கிராமாக இருக்குது, நான் வந்து சிட்டெல்லாம் பெருசாக போடல, எல்லாமே இன்ஸ்டா கோல்டு டிஜி கோல்டில் தான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் மாதம் 9,000லேருந்து 9,600 ரூபாய் வந்து போடணும். அதே 4 கிராம் உங்கள் டார்கெட்டாக இருக்குன்னா 12,000லேருந்து 12,800 ரூபாய் அப்படிங்கிறத வந்து டார்கெட்டாக இருக்கணும். இந்த கேட்டகரியில் இருக்கவங்க ரொம்ப கம்மி. நம்ம எல்லாம் ஒரு 1 கிராம் 2 கிராம் இவ்வளோ தான் வந்து மேக்ஸிமம் சேவ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுக்கான வேல்யூவை நீங்கள் வந்து பார்த்துங்க. மினிமம் நீங்கள் ஒரு 3,000லேருந்து 3,200 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட்டை நீங்கள் இன்ஸ்டா கோல்டில் மந்த்லி போட்டுட்டு வரீங்க அப்படின்னா 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது உங்ககிட்ட 1 கிராம் வந்து இருக்கும். கோல்டு ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆனாலும் 1 கிராம் வந்து இருக்கும், டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா 1 கிராமுக்கு மேலே இருக்கும். ஸோ லாஸ்ட் மந்த் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இல்ல நான் வந்து இன்ஸ்டா கோல்ட்லாம் யூஸ் பண்ணல, டிஜி கோல்ட் தான் யூஸ் பண்றேன், தங்கமயில், போத்தீஸ்லலாம் இன்னும் இன்வெஸ்ட் பண்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னா, தங்கமயில நமக்கு 5% தான் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் 75 டேஸ்க்கு தான். ஸோ 75 டேஸ் அப்படிங்கும்போது 2.5 மாசம் தான். ஸோ நம்ம சேலரியை வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3 மாசம் சேலரி வந்து அதில் நம்ம வந்து வாங்கிடுவோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் வரும் 1 கிராமுக்கு அப்படின்னா 12,600 13,500 வரைக்கும் வந்து வரும். நீங்கள் அதே இன்ஸ்டா கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 12,800 இருந்தாவே நம்ம வந்து வாங்கிடலாம். பட் இதுக்கு மினிமமாகவே வந்து 12,600 13,500 வரைக்கும் வேணும். ஏன் அப்படின்னா இதோட பெனிஃபிட் வந்து கம்மி, ப்ளஸ் இதோட டியூரேஷனும் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து 3% எல்லாம் வந்து வந்துடும். அதெல்லாம் நமக்கு சுத்தமாக ப்ராஃபிட்டே இல்லை. இந்த 5%ல மட்டும் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாதம் டைமு. ஸோ டோட்டலாக 12,600 13,500 வரைக்கும் வந்து வேணும். அப்போ மந்த்லிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12,600 டிவைட் பை 3 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 4,200 4,500 நீங்கள் வந்து பே பண்ணணும் 1 கிராம் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் 2 கிராம் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 மாதத்தில் வந்து 8,400 9,000 வரைக்கும் பே பண்ணணும். அப்போ தான் இதில் வந்து நம்மளால் 2 கிராம்ஸ் வந்து வாங்க முடியும். நான் இந்த இதை வந்து பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக தர ஆப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கும்போது தங்கமயில வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ இதை வந்து வேணும், எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, தங்கமயில் தான் அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போத்தீஸில் வந்து 7% பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க 75 டேஸ்க்கு. அப்புறம் 5% பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க 75 டேஸ்க்கு. ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்லேயே உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் கொஞ்சம் முடியாது, நான் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டையுமே வந்து எடுத்துக்கிட்டு 6 மாதத்தில் கூட உங்கள் டார்கெட்டான 1 கிராம் 2 கிராம்ஸு நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். எல்லாரோட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து சேமாக இருக்காது. ஒருத்தவங்களால மாதமே வந்து 1 பவுன் 2 பவுன் அளவுக்கு வாங்க முடியும். ஒருத்தவங்களால வந்து வருஷத்துக்கே 1 கிராம் 2 கிராம் வாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால இது வந்து எல்லாருக்கான கால்குலேஷனா வந்து நான் சொல்றேன். இதை நீங்க உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் போத்தீஸுக்கும் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா 7% பெனிஃபிட் தான் ரெண்டுலையுமே. பட் இதுல வந்து 6 டிஜிட்டை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் 3 டிஜிட்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்றாங்க. அது வந்து நிறைய மேஜர் இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும் நம்ம சேவிங்ஸ்ல. அதனால தான் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ரொம்ப வந்து ப்ராஃபிட்டபுளா இருக்கு. இதில் நீங்கள் இப்போ 7% மட்டும்தான் வந்து பே பண்ணுறீங்க 75 டேஸ்க்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னா 12,300 13,200 வரைக்கும் வந்து தேவைப்படும். இந்த அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்போ மந்த்லி வந்து ஒரு 4,100 4,400 வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் 1 கிராம் டார்கெட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா. இல்லை என்னோட டார்கெட் கொஞ்சம் அதிகம் அப்படின்னா நீங்கள் 2 கிராம்ஸ்க்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 8,200 8,800 அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து பே பண்ணணும். நீங்கள் 3 மந்த்ஸுக்கு வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ் அப்படின்னா நீங்கள் இதை வந்து இன்னும் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 1 கிராம் தான் உங்கள் டார்கெட்டாக இருக்குது, 6 மாதம் டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 150 மில்லிகிராமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்படி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டாக ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா வந்து கோல்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மந்த்லி வந்து 3,000 to 3,200 அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுக்கு. இல்லை என்னால் இப்படிலாம் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னா 250 மில்லிகிராம் வர அளவுக்கு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து 7%லேயே வந்து பே பண்ண ட்ரை பண்ணுங்கள். 5% அப்படிங்கிறது வந்து நமக்கு அவ்வளோ ப்ராஃபிட் இருக்காது. ப்ராஃபிட் இருக்குது, பட் 7%ஓட கம்பேர் பண்ணும் போது வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மி. உங்கள் டார்கெட் என்ன அப்படிங்கிறது 7%லேயே மோஸ்ட்லி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் புதுசாக இன்னொன்று ஓப்பன் பண்ணி எகைன் 7% பெனிஃபிட்டில் வந்து பே பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு, தங்கமயில், போத்தீஸ் இதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுற டிஜி கோல்டு அண்ட் இன்ஸ்டா கோல்டு ஸ்கீம். அதனால இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சரவணா செல்வரத்னம்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து 15%. ஸோ அதெல்லாம் நல்லாவே மினிமமே வந்து ஐ திங்க் 7% என்னமோ இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அதெல்லாம் வந்து நம்ம எல்லா மாதமுமே வந்து பே பண்ணலாம். முடிஞ்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 மந்த்ஸ்லேயே வந்து பல்காக போட்டு அதெல்லாம் வந்து பே பண்ணிக்கிங்க சரவணா செல்வரத்னம்ல. பட் அதோட மேஜர் டிராபேக் என்ன அப்படின்னா கோல்டு காயின் வந்து வாங்க முடியாது, ஒன்லி ஜுவல்லரி தான் வந்து வாங்க முடியும். அதையும் வந்து திங்க் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா வேணா 15% பெனிஃபிட்டில் வந்து போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து வேஸ்டேஜ் பே பண்ணி அதிலலாம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த கால்குலேஷன்லாம் வந்து பார்த்துங்க. நீங்கள் எப்போவுமே வந்து இன்ஸ்டா கோல்டோ டிஜி கோல்டோ எதில் பே பண்ணாலும் சரி உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 100 101 102 103 அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கணும். பல்காக வந்து 500 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் அப்படிலாம் வந்து போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்படி இதை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கங்க. அதை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.